நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது GM Official. வணக்கம் மக்களே, நம்ம இப்ப சிதம்பரத்துக்கு ஒரு வழியா பஸ் ஏறியாச்சு. இப்ப நம்ம சிதம்பரம் போறோம். அங்க போய் உங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்றத லைவா காட்டுறேன். எந்த ஒரு பிளானும் கிடையாது. அங்க போய் அப்படியே பிளான் சூஸ் பண்ணி அப்படியே அங்க போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோல எல்லாமே லைவா காட்டுறேன். இப்ப நம்ம பஸ்ல சிதம்பரம் பஸ்ல ஏறிட்டோம். கவர்மெண்ட் பஸ் தான், ஆனா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்களா. இருங்க, இப்ப ஃப்ரண்ட் கேமரா காட்டுறேன். இத பாருங்க மக்களே, கவர்மெண்ட் பஸ் தான், ஆனாலும் பாருங்க எவ்வளவு சூப்பரா அப்படியே பஸ் கப்பல் மாதிரி இருக்குது பாருங்க. முன்னாடி கொஞ்சம் பள்ளமா, அப்படியே பின்னாடி கொஞ்சம் ஹைட்டா வச்சிருக்காங்க பஸ். நான் இந்த மாதிரி பஸ் இப்பதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நீங்க இது மாதிரி பாத்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இப்ப பாருங்க கல்யாணம்லாம் நடக்குது. மக்களே, சிதம்பரம் ரீச் பண்ணியாச்சு. அப்படி நம்ம கோயிலுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். அப்படி சும்மா பஸ் ஸ்டாண்ட் இருந்து இறங்கணும், கோயிலுக்கு அப்படியே வந்திருக்கோம். நம்ம இங்கேயே நிறைய தில்லைக்காளியம்மன் கோயில், திரும்ப நடராஜர் கோயில் அதுக்கெல்லாம் வந்திருக்கோம். அப்படியே சும்மா இந்த கோயிலுக்கும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கோம். அதை பாருங்க, கோயில் இங்க கல்யாணம்லாம் நடக்குது. இப்ப அப்படியே உள்ள போலாம் வாங்க. இதை பாருங்க, கோயில்லாம் இருக்கு பாருங்க, சாமி சொல்லலாம். அப்படியே உள்ள போயிட்டு சாமிலாம் பார்க்கலாம். பாருங்க கல்யாணம் நடக்குது. ஜனங்களாம் இப்பதான் வராங்க பாருங்களா. க்ரௌட்லாம் நல்லா வருது. இப்பதான் ஜனங்களே வராங்க எல்லாம். மக்களே பார்த்துக்கோங்க, இதான் மெயின் வழி. நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் வழியா கோயிலுக்குள்ள வந்துட்டோம். பாருங்க, இதான் மெயின் வழியே. மக்களே, இங்க ஒரு அம்மன் சிலை இருக்குது பாருங்க. பாருங்க அம்மன் சிலை. கோயிலுக்கு வந்தோம், சரி பார்த்தோம், இந்த சிலை எடுக்கலாம்னு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு தோணுச்சு. அதனால இப்போ உங்களுக்கு இந்த சிலையை நம்ம காமிக்கிறோம். வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். மக்களே, நம்ம எப்படியோ கோயில்ல இருந்து வெளியே புறப்பட்டு இருக்கிறோம். நம்ம எப்படியோ நம்ம மூளையை போட்டு நல்லா கசக்கி ஒரு பிளான் ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ நம்ம பிச்சாவரம் பீச் போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போனால் எப்படி இருந்தாலும் ஒரு 62 கிலோமீட்டர் வருது. ஆனால் பிச்சாவரம் 12 கிலோமீட்டர் தான் வருது. நம்ம பிச்சாவரம் போயிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இன்னொரு வாட்டி நம்மளால வர முடியாது இல்லை. அதனால அப்படியே நம்ம பிச்சாவரம் போகிறோம். பிச்சாவரம் போயிட்டு அங்கே என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ அதை அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ நான் லைவாக காமிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. பட்டு பிச்சாவரம் பஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கல. 10 மணிக்கு ஒரு பஸ் தான், அது பஸ்ஸுக்கு போயிடுச்சு, மிஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ 10:45 ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ஸை தான் ஏறி போக போகிறோம். இப்போ அது வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ணி ஆகணும். 1/2 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. நம்மளுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் நம்ம பிச்சாவரம் போகிறோம், வீடியோ எடுக்கிறோம். நம்ம தான் பிச்சாவரத்தில். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மக்களே, அதை தெரியுது பார்த்தீங்களா. இப்போ அதான் வந்து பஸ் ஸ்டாண்டு மாடுலேஷன் பண்ணி இப்போ புதுசாக கட்டப்பட்டுக்கிறாங்க. அதை பாருங்க, பஸ் ஸ்டாண்டு நல்லா அழகாக பாருங்க, நல்லா ஒயிட் கலரு. பிச்சாவரம் பஸ்லாம் வந்துருச்சு பாருங்க. அது வந்து பாருங்க பிச்சாவரம் பஸ். நம்ம இதில் ஏறி பிச்சாவரம் போயிட்டு வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வாங்க போகலாம். மக்களே, நம்ம ஒரு பிச்சாவரம் வந்தாச்சு. அந்த பஸ்ஸுக்கார் நம்மளை ரொம்ப இது பண்ணிட்டாரு, சோதிச்சிட்டாரு. நாங்கள் ஏறி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரமும் நின்றுட்டே தான் வந்தோம். அவர் அந்த ஒரு 30 மேலே வண்டி எடுக்க மாட்டேங்கிறாரு. வண்டி ஒரு ஸ்டாப்புக்கும் நிறுத்தி இறங்கி 1 மணி நேரம் ஆகி போச்சு. காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பிச்சாவரம் வந்தாச்சு. உள்ளே போயிட்டு சும்மா மாசாக வீடியோ எடுக்கிறோம், உங்களுக்கு எல்லாமே ரியலாக காமிக்கிறோம். வாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் 2 வீலரு கார்லாம் வந்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு பார்க்கிங் வசதி எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம படகு சவாரிக்கு இந்த வழியாக போகணுமா, வாங்க போயிடலாம். இப்போ பாருங்கள், இந்த வழியாக தான் போகணும். எல்லாம் போய்க்கிறாங்க. அப்படின்னு உள்ளே போகிறோம், ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணுறோம். வாங்க போகலாம். இதை பாருங்கள், அப்படியே இங்கேயே மீன்லாம் பிடிக்கிறாங்க. கப்பல்லாம் நிற்கிது பாருங்க, போட்லாம் எல்லாம் அதுக்கு தாங்க நிற்கிறாங்க. போட்டில் போகணும், டிக்கெட் வாங்கலாம் பார்த்தா அங்கே ஆள் போயிருக்கு. பட் இருந்தாலும் அங்கே செம கூட்டமாக இருக்குது. போன ஆள் வரத்துக்கே 1 மணி நேரம் ஆகும் போலக்கு. பார்ப்போம். மீன்லாம் பிடிக்கிறாங்க. அது பாருங்க, அங்கெல்லாம் கப்பல்லாம் போட்டிங்லாம் போயிருக்காங்க பாருங்க, தெரியுதா போட்லாம். அங்கெல்லாம் போட்டிங் போயிருக்காங்க. இது பாருங்க, பதிவு செத்துக்கு எம்மா கூட்டம் பாருங்க. இங்கே நின்று இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துட்டு அப்புறம் தான் போகணுமே. பாருங்க,
6 பேர் 8 பேர் மட்டும் தான் இருக்குது. எங்களை மாதிரி 2 பேர்லாம் வந்தாங்கன்னா அவ்வளோதான் ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்கள் யாராவது 4 பேர் தேர்த்தோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வந்துட்டோம். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. மக்களே, இன்னைக்கு பெரிய ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அங்கே வந்து 6 பேர் இல்லை 8 பேர் தான், கொஞ்ச நாள் சும்மா சொல்லியிருப்பேன் 6 பேர் 8 பேர் தான் போக முடியுமா. சரி, இப்போ 2 பேர் வந்து போகிற மாதிரி இருந்தோங்கன்னா அதே நாங்கள் 6 பேருக்கான அமௌண்ட்டை பே பண்ணிடணுமா. அவங்க வந்து 6 பேர் வேறு யாரும் அனுப்பிச்சி விடுவாங்க, ஆனால் ரிட்டர்ன் காசு நமக்கு தரமாட்டாங்களாம். நம்மளே தான் 700 ரூபா போட்டு கொடுத்துப்போம். அது வந்து செட் ஆகாது. என்ன பண்ணுறது ஒன்று புரியல. சரி, இந்த வாட்டி போக வேணாம், அடுத்த வாட்டி போய்க்கலாம். அடுத்த வாட்டி வரப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கூப்பிட்டு வந்து அப்போ நம்ம கேங்காக போய்க்கலான்ட்டு விட்டாச்சு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ட்ராவல்லாம் பண்ணி வந்தோம். பஸ்ஸுக்கு அவ்வளோ நேரம் நின்று 1 மணி நேரம் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்ரு நின்று நான் வேற இதை பற்றி வேற பேசலான்னு ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுட்டு வந்தேன். அது எல்லாமே வேஸ்ட்டு. இன்னைக்கு டேவே ஃபுல்லாக இந்த வீடியோ எப்படின்னா என்ன பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம். என் நாட்டுல என்ன தவிர எல்லாருமே சந்தோஷமா இருக்குதுங்க. மக்களே, இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி அனுபவப்பட்டுக்கிறாங்க பிள்ளைங்க. பார்க்கிங்கில் பார்த்தா ஒரே காராகவே நிற்கிது. எல்லாம் அனுபவப்பட்டு எல்லாம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்துக்கிறாங்க. நம்ம தான் ஃபஸ்ட் டைம்ன்றனால கொஞ்சம் ஏமாந்துட்டோம். அது மட்டும் இல்லை, எனக்கு ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்தேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது சொல்கிறேன். இந்த பிச்சாவரம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிள்ளைன்னு ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த பிச்சாவரம். இங்கே மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் ஒன்னஸ்ட்டு மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் இது. இந்த பிச்சாவரம் சர்ப்பு நில காடு வந்து 2800 ஏக்கர் அளவுங்களாம் பரப்பளவு. அது மட்டும் இல்லாமல் இந்த மரம்லாம் ஏன்னா ஏதாவது இப்போ உங்களுக்கு புயல் கீழே வந்துச்சுன்னா அந்த அலையை வந்து அந்த அலையோட வேகத்தை கம்மியாக்கி விட்டுருமா. 2004 ஒரு புயல் வரப்போது எல்லா இடத்துலையும் நிறைய பாதிப்பு, ஆனால் பிச்சாவரத்தில் மட்டும் கம்மியான பாதிப்பு தானா. ஏன்னா அந்த வேர் வந்து அந்த அலையெல்லாம் சீரற்றத்தை அது கம்மியாக்கிடுது. அதனால அவங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு இல்லையா. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். பட் இருந்தாலும் இங்கே வந்து இன்னைக்கு நம்மளுக்கு டேவே வேஸ்ட்டு. காலிலேருந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி 2 நாள் முன்னாடியே இதில் எல்லாமே 2 நாள் முன்னாடியே பார்த்து எல்லாத்தையுமே வச்சது. கடைசியில் 6 பேர் தான் போக முடியும்னாக்கி முடிச்சு விட்டாங்க. 6 பேர் இல்லை 8 பேர் தானா. 2 பேர்லாம் வந்தால் அவ்வளோதான். சரி, ஓகே. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா என்ன மாதிரி டியோவெல்லாம் வந்துடாதீங்க, 2 பேர்லாம் வந்துடாதீங்க. நீங்களாம் வரப்போது நல்ல ஒரு கேங்காக ஒரு 6 பேர் இல்லை ஒரு 8 பேர் 10 பேர் சேர்ந்து வாங்க. அப்படிலாம் வந்தீங்கன்னா தான் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். இல்லை என்ன மாதிரி உட்காந்து மாதிரி ஃபீல் தான் பண்ண இருக்க முடியும். என்ன பண்ணுறது, என் வேதனை எனக்கு அந்த மாதிரி ஆகி போச்சு. கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறதாக நான்லாம் வந்தேன். நான் என் ஃபோனில் இருக்கிற ஸ்டோரி தான் டெலிட் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு கலந்து நெட்டில் யூஸ் பண்ணாமல் எடிட் பண்ணி அப்படி இப்படி பார்த்து வந்தேன். ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஏமாந்து போய் நான் என்னமோ எனக்கே தோணுது பைத்தியக்கார என்ன புலம்பின்னு கிடக்குறேன். ஜோக்கர் ஆட்டேன் நான். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேல். அந்த 6 பேர் போகிறது மட்டும் இப்படியே எடுத்துட்டு எப்படியே 2 பேர்லாம் போகிற மாதிரி பண்ணுங்க. பஸ்ஸுக்கெலாம் டிக்கெட் கொடுக்குறீங்களே 2 பேர் போகிற மாதிரி, அது மாதிரி எதுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டிங்கன்னா எங்களை மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க வர. நாங்களே இப்போ மனசே ரொம்ப வருத்தமாக போச்சு எங்களுக்கு. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளோ தண்டனையா? நான் வீடியோவில் பார்க்க போது ஐ லவ் பிச்சாவரம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் இந்த இடத்துல நான் உட்காந்து இடத்துல டீயும் ஹெச்சும் காணாம். சரி, ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தேன். அவர் ஃபோட்டோ எதுக்கு எடுத்து மட்டும் என்ன பண்ண போகிறேன்ட்டு உங்களுக்கு அது இதையாவது காட்டும் மென் காட்டின்னுக்கிறேன். வீடியோவில் பார்க்கும்போது அப்படி இருக்கும், அப்படியா இப்படியான்னு பார்த்துட்டு சரி இது அப்படிதான் போட்டிங் தான் போக முடியல, சுற்றியாவது பார்க்கலாமேன்னு வந்தேன். இந்த நிலைமையில இருக்குது. என்ன பண்ணுறது, இவனுங்க குட்டுக்கிற ப்ரெஷர்ல தான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். சரி நான் தான் ஏமாத்துறேன், என் மனசையும் ஏமாறக்கூடாதுன்றனால அந்த போட் போகிறது வரதையாவது உட்காந்து பார்க்கலாம் வேணும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்களாம் வர மாதிரி இருந்தா ஒரு 6 பேர் 8 பேர் வாங்க. ஏன்னா அவ்வளோதான், எங்களை மாதிரிலாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு தான் போகணும். சரி, நாங்கள் மட்டும் தான் நாட்டில் நினச்சோம். அப்புறம் பார்த்தா எங்களை மாதிரி ஒரு 10 செட்டு அந்த மாதிரியே வந்து 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 சில பேர் 5 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆள் இல்லைன்னு திரும்பி போகிறாங்க. சில பேர் 4 பேர் 3 பேர்லாம் வந்து போகிறாங்க. என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஆகி போச்சு. அங்கே பாருங்க எல்லாம் அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நான் மட்டும் இக்கரையிலேருந்து அக்கறையை பார்த்துன்னு இருக்கிறோம். பாருங்க போட்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வராங்க பிள்ளைங்க அவங்களாம். நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்க போது ஆசையா தான் இருக்கு, என்ன பண்றது, நம்ம தலைவிதி அவ்வளவுதான். அதுவே இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா
அங்கெல்லாம் நிழல் இருக்கு, அங்கெல்லாம் டார்க்கா இருக்குது, இங்க கொஞ்சம் லேசா இருக்கு. உங்களுக்கு இது தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி ஒரு ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை கொஞ்சம் மேலே ஏற்றணும். இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்க, பிரைட்டாக்கா. ஸ்டாப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் காற்றே அடிக்கல. கையில் ஃபோனை தூக்கினா உங்கள்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தேன் ஒரு விஷயம். அதுக்குள்ளே காற்றடிச்சு என் முடியெல்லாம் கழிச்சு விட்டுருச்சு. என்னன்னா ஆமா, நாய்ஸ்லாம் கன்ஃபார்ம். எப்படி கேட்க போகுதுன்னு தெரியல. ஸோ சேட். சொல்ல வேண்டிய கருத்தை சொல்றேன் உங்ககிட்ட. இது வந்து இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர். பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எங்க இருக்குன்னா பங்களாதேஷ்ல இருக்கு. ரெண்டாவது இங்க இருக்கு தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான். இதான் வந்தோம். நம்மளால படகு சவாரிலாம் பார்க்கவே முடியல. எல்லாம் வீணா போச்சு. உங்களுக்காக பியூட்டிஃபுல்லா சுருமுறை. இந்த மரத்தை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். நான் சும்மா குதிச்சு நின்னேன். அப்ப நல்ல வீடியோ எடுக்க முடியல, உங்களுக்கு காட்ட முடியல சரியா. இந்த மரத்தெல்லாம் பார்க்கறதுக்குலாம் நிறைய வாய்ப்புங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ பாருங்க, பார்த்துட்டு எனக்கு தெரியல, பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது பேர் தான் சுருமுல்லை. இதோட வேர் வந்து ஃபுல்லாகவே தண்ணியிலேயே இருக்கும். 364 நாளும் தண்ணியிலே தான் இருக்கும். நான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருப்பேன், மறுபடியும் சொல்றேன்னு சொல்லாதீங்க. அவ்வளவுதான். இந்த பிச்சாவரத்தோடைய பழைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா பித்தர்புரம். அது காலப்போக்கில் எல்லாம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி பிச்சாவரம் மாற்றிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து அந்த மரம்லாம் இருக்கும்ல, அது பேர் வந்து சுருமுல்லை. அந்த மரம் பேர். அது வந்து 365 நாளுமே தண்ணியில் மட்டுமே இருக்கும். அது கீழே அது மண் பார்த்தீங்கன்னா நல்லா குழந்து சேரு மாதிரி அந்த மாதிரி மண் இருக்கும். அதில் ஒரு காய் காய்க்குமா. அது சீசன்லாம் அதில் எப்படின்னு எனக்கு தெரில. அதில் ஒரு காய் காய்ப்போ அது கரெக்டாக தண்ணியில் விழுந்து சேத்துல நிற்கணுமா. அதனால் இது வரைக்கும் நான் பார்த்ததுலாம் கிடையாது. மரத்தையும் இது வரைக்கும் நான் நேரில் பார்த்தது கிடையாது, எல்லாம் வீடியோவில் தான். சரி இப்போ நேரில் போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பார்த்தேன். சிம்பிளாக முடிச்சு விட்டாங்க. நம்ம யோசிச்சிருக்கோம். அங்கே 4-5 தடங்க. ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம், ஒரு பஸ் மிஸ் பண்ணோம். ரிட்டர்ன் அங்கே வந்தோம். அங்கேருந்து வெயிலே நின்றுட்டு இருந்தோம். பார்த்தா அப்படி எனக்கு 4-5 பிரச்சனை வந்துடுச்சு. அப்படி இப்படி பார்த்து அப்புறம் பஸ் ஏறினதுக்கு அப்புறம் அங்கே வர நாங்கள் ஒரு 10:50 தான் பஸ் ஏறிட்டோம். அவர் வந்து 11:10 தான் பஸ் எடுத்தார். மனசே வெறுத்து போச்சு. அதுக்கப்புறம் அங்கே நின்றுக்கிட்டே வந்து இப்போ வந்து இங்கேயும் உள்ளே போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தவிச்சுன்னு இருக்கிறேன் நான். என்ன பண்ணுறது, நீங்களும் அந்த மாதிரி பிளான் பண்ணி வந்தீங்கன்னா 6 பேர் 8 பேராக வாங்க. மற்றபடி அவ்வளோதான், வேஸ்ட்டு தான். எங்களுக்கு நீ ஃபுல்லாக வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த விளாக் இதோட முடியுது. அடுத்த ஒரு நல்ல விளாகில் நம்ம சந்திக்கலாம். பாய்.